விஜய் வந்து தன் கை காசை படார் இறக்க மாட்டார், கஞ்சத்தனம் பண்ணுவார்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது சொல்கிறது வந்து எனக்கு கேரண்டியாக இல்லை. கஞ்சத்தனம், ஏன்னா சினிமாலேயும் யாருக்கும் எதுவும் பண்ணதில்லை. ஓகே, அரசியலையும் வந்து வேறு செலவு தான் பண்ணுறாங்களே. இவர் வந்து கை காசு வந்து அந்த மாநாட்டுக்கு இதுக்கெல்லாம் வந்து இதை கொஞ்சம் பண்ணியிருக்கலாமே ஒழிய, இவர் வந்து அள்ளி இறைக்கிறது இருக்குல்ல, அதுக்கு அள்ளி இறைக்கன்னா கணக்கு வேணும், காசு வேணும், நிறையா வேணும். அள்ளி இறைக்க மாட்டார் அப்படின்னு. ஆனால் இதே நேரத்தில் திமுக வந்து அள்ளி இறைக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. ஏன்னா ஜெயிச்சு ஆகணும், திரும்ப அடுத்த இதுக்கு வந்தாகணும். அப்புறம் அதிமுக வந்து மறுபடியும் வந்து தன்னுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு அவர் எடப்பாடி பழனிசாமி வந்து இறங்கி அடிக்கிறார். இப்போவே வந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு 175 180 தொகுதி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறாரு. இல்லை, அவ்வளோ 234 தொகுதியில் வந்து கிட்டத்தட்ட 70% கவர் பண்ணிட்டாரு. இப்போவே கவர் பண்ணி இன்னும் ஒரு ரவுண்டு போனால் போதுமே. இப்போ ரெட்டை இலை, முன்னாடி வந்து எம்ஜிஆர் ரெட்டை இலை, ஜெயலலிதா ரெட்டை இலை, இன்றைக்கி வந்து எடப்பாடி ரெட்டை இலை வந்துருச்சே. கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு இவருக்கு வசீகரம், கரிஷ்மா இருக்கா இல்லையா தெரியாது. ஆனால் இவர் வந்து ஒரு தவிர்க்க முடியாத தலைவரை இன்றைக்கி ஃபுல்லாக அடிச்சார்ல. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவரோட உழைப்பு. முன்னாடி வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து சிஎம்மாக இருக்கும்போது ஸ்டாலின் வந்து உழைப்பு அவ்வளோ இருந்துச்சு, பயங்கரமாக உழைச்சார். அந்த உழைப்பு இப்போ இவர் உழைக்கிறாரு. விஜய் வந்து உழைப்பு இல்லை. எப்போவுமே வந்து பண்ணையார் கட்சி, அது வந்து காங்கிரஸ், கிட்டத்தட்ட இன்னொரு 2ஆம் காங்கிரஸ் மாதிரி இருக்கார் விஜய். அப்போது பண்ணையார் கட்சி எப்போவுமே இங்கே ஜெயிச்சதில்லை.